மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே ரெக்கார்டு கேட்பாங்க. ஏப்பா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த கருத்து நீ ஏற்றுக்க அப்படின்னா அப்படியே கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை கேட்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் ரைட்டு, பத்திரப்பதிவு, எழுத்து, பிரிண்டிங், எழுதுகோள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாட புத்தகங்கள், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அல்லது பத்திரிகை நடத்துதல், நாளிதழ்கள் நடத்துதல், இந்த மாதிரி மீடியா சர்க்கிளில் ஒரு நல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்துதல், டெலிஃபிலிமில் ஒரு தன்னுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாக அறிவித்தல், கவிதை எழுதுதல், கதை எழுதுதல், இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகள் தேடி வரும். இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் இவருடைய வெற்றிங்கிறது பன்மடங்கு அதிகரிக்கும். இவங்களுடைய கற்பனை திறனுக்கு ஒரு எல்லையே இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த கற்பனை சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதோ அல்லது அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட கணிதவியல், பங்கு வர்த்தகம் சம்மந்தப்பட்ட துறையில் நம்பர் 1 இருக்கிறது, வணிகம் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு நிலையில் இருக்குது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு உண்டான பேசிக் அடிப்படை தொழில்கள். இது சார்ந்த தொழிலை அவர்கள் வீக்கும்போது ரொம்ப அற்புதமான யோக வாழ்வை 100% பெறுவார்கள்.